தென்காசியிலேருந்து இந்த விளாக் ஆரம்பிக்கிறோம். லாஸ்ட்டாக சேலஞ்சு பார்த்துருப்பீங்க, சென்னை சேலஞ்சு, சென்னை டு தென்காசி சேலஞ்சு பார்த்துருப்பீங்க. தாம்பரம் டு தென்காசி சேலஞ்சு. சென்னை ஆப்பிரிக்காலையா இருக்குது, தாம்பரம் இங்கே ஆப்பிரிக்காலையா இருக்குன்னு. சரி ஓகே சரி. இன்னைக்கு ஒரு நாளை வந்து ஏன் வேஸ்ட் பண்ணணும், ஏன்னா நைட்டு தான் வந்து ரிட்டர்ன் ட்ரெயின்லாம் இருக்குது. சரி, இந்த வெஸ்டர்ன் காட் சைடு கொஞ்சம் மழைலாம் பெய்யுது, கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த சைடு போகிற ஒரு சூப்பர் ஸ்பாட் பார்த்து வச்சுருக்கோம். குற்றாலத்தில் குளிக்கலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம், ஆனால் அதுக்கான நேரம் இல்லை, தண்ணியும் இல்லை அப்படின்றாங்க. ஆமாம், இந்த டைமில் இல்லை, இன்னைக்கு மழை கம்மி தான் இந்த சீசனு, அதனால தண்ணி இல்லை. ஆமாம், பீச் சீசனாக இருந்தாலுமே மழை இன்னும் பெய்யல. 15 நாள் ஆச்சு அங்கே கடைசியாக மழை பெஞ்சு. இன்னைக்கெல்லாம் டேட்டு ஜூலை 26, 27. ஆமாம், இந்த சீசன்லாம் பயங்கரமாக இருக்கும் இங்கே. இப்போ வெயில் அடிக்கும். சரி ஓகே, நம்ம போகிற இடத்த பற்றி பார்த்துருவோம். நம்ம வந்து போகிறது வந்து ஐயப்பன் கோயில், ஆரியங்காவு. ஆரியங்காவு ஐயப்பன் கோயில் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப கனெக்ட். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வீட்டில் இருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட போகிறதுல வந்து பர்சனலாக ஒரு மகிழ்ச்சி எனக்கு. இதுவரை எந்த கனெக்டும் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரூட்லேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் போகிறேன். ட்ரெயினில் நிறைய முறை போயிருக்கோம், பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அந்த கோவிலுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, கிளைமேட்டில் ஒரு சேஞ்செல்லாம் தெரியுது. சரி வாங்க பஸ்ஸை போய் பார்த்துருவோம். ஏன்னா பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். KSRTC பஸ்ஸஸ் தான் மேக்ஸிமம் அந்த ரூட்டில் ஓடும். எந்த பஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் TNSTCயாக நிற்குதா, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்வின் மாதிரி 2 KSRTC பஸ் நிற்கிது. KSRTC ஸ்டாண்ட் அதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா KSRTC ஸ்டாண்ட். அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் போகிற வண்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லம் போகிற வண்டி. ரெண்டுமே ஃபாஸ்ட் பேசஞ்சர் தான். ஸோ நார்மலான ஒரு KSRTC ரெட் கலர் குட்டி டிராகன் பஸ்ஸு தான் இது. அதாவது எதுக்குன்னா இது வந்து இந்த பஸ்ஸில் கேரளா RTCனாலே அது வந்து ஒரு டிராகன் தான், ரெட் டிராகன் மாதிரி தான். KSRTC கொட்டாரக்கரை டிப்போட பஸ்ஸுங்க இது. கொல்லம் அப்படின்னு போட்டு மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷும் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்குது. ஸோ TNSTCயே கேரளா பஸ்ஸோ எந்த பஸ்ஸுனாலுமே கேரளா போகிறதுக்குன்னா புனலூர் வரையும் ஒரே ரூட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஆரியங்காவு, தென்மலை, புனலூர். எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, என்கிட்ட என் கை காட்டுங்க, அவர்கிட்ட கை காட்டுங்க. புனலூர் தாண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரியும். ஆமாம், புனலூர் ரூட்டு போகும், கொல்லத்துக்கு ஒரு ரூட். புனலூர் போகிற, அதாவது புனலூர் தாண்டி வந்து திருவனந்தபுரம் போகிற வண்டிங்க வந்து மேபி கொட்டாரக்கரை அந்த ரூட்டில் வேணால் போகலாம். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா புனலூர் வரையும் எல்லா பஸ்ஸுமே ஒரே ரூட்டை தான் ஃபாலோ பண்ணும். பழைய அசோக் லேலண்ட் BS3 இன்ஜினுங்க. அப்படியே ஒரு மாதிரி ரா சவுண்டு, கியர் நாப்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி லூசன் ஆகி ஒரு மாதிரி அந்த கியரோட நாப்பெல்லாம் ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும்ல, அந்த ரா சவுண்டு தான். எக்ஸாக்ட்லி, நான் சொல்ல தெரியாமல் மாட்டி முழிச்சேன், அவனே சொல்லிட்டான். சரியா மணி 10:30. சரியா மணி 10:30 நம்ம வண்டி வந்து வெளியே வந்துருச்சு தென்காசி பஸ் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஆஹா, ஸோ தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ஆரியங்காவு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 41 ரூபா வருது ஒருத்தருக்கு. 3 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 132 ரூபா. அண்ட் UPIலேயும் நம்ம பே பண்ணிக்கலாம், கேரளா RTCலேயும். 41 ரூபானா 123 ரூபா, 9 ரூபா அது அமௌண்ட், செஸ் அமௌண்ட்டு. அதாவது சேர்த்து 132 ரூபா வந்துருக்குதுன்றேன். அதான் நான் தெளிவாக காட்டிக்கிட்டு இருக்கேன். கிளைமேட் அங்கே செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அங்கே தானே போகிறோம் நம்ம, அந்த பக்கம் இல்லை, அப்படியே அதுக்கு கொஞ்சம் தள்ளி. சரி ஏதோ தள்ளி, பட் ஆனால் அங்கே வருங்க செம்ம சூப்பராக இருக்குது. இடத்துக்கு போய் மழை பெஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். கொல்லம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்லேருந்து 95 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. அப்போ எப்படியும் ஒரு 103 to 105 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து. ஆஹா, இப்போதான்ப்பா அந்த கேரளா பஸ்ஸில் போகிற அந்த ஃபீல் வருது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரியே போய் ஒரு திருப்பாங்க பாரு. ஏமாடி இப்போ கேரளா பஸ்ஸில் போகிற ஃபீல் நான் கடைசியில் கேரளா பஸ்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு
சும்மா ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆலப்புழாலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். அது கோழிக்கோட்லேருந்து வர வேண்டியது வெடி காலையில் போயிட்டு பைபாஸில் நின்றுட்டு எந்த பஸ்ஸும் தெரியாது, மலையாளமும் படிக்க தெரியாது, எந்த பஸ்ஸும் தெரியாமல் அப்புறம் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி நச்சு கட்சியில் அவங்களே வந்து நிறுத்தி ஏற்றிட்டு போகிறாங்க. டிரைவ் சூப்பராக இருந்துச்சு. நான் கடைசியாக கேஎஸ்ஆர்டிசி எக்ஸ்பீரியன்ஸ் பக்காவாக பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணது கவியில் போனோம் நம்ம. பட் ஆனால் கவியில் கூட அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மலை ரூட்டில் ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் ரூட்டு. இன்னொன்று நம்ம நார்மல் ரோட்டில் ரொம்ப தூங்கிட்டோம். கரெக்டு. இவர் ஃபுல்லாகவே தூங்கிட்டாரு. அது டயர்டு வேற டிபார்ட்மெண்ட். செங்கோட்டையில் இவ்வளோ கூட்டம் இருந்து சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல. ஹோட்டல் காலியாக இருந்துச்சுங்க. நாங்கள் அதனால தான் அந்த கோயில் பஸ்ஸு திருப்பி இதே பஸ்ஸில் போகலாம் இருந்துச்சு. இவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டிங்கில் கூட கிடைக்காது போலங்க. இங்கே ஃபுல்லு வந்து அதனால டோர் மூட முடியல, அவ்வளோ கூட்டம் நிற்குது. அப்படியே அந்த பக்கம் காட்டு. காற்று சவுண்டு வர கேட்கும் அவ்வளோ. ஹில்ஸ் ஏறிட்டதுனால இது தமிழ்நாடு, ஹில்ஸ் ஏறிட்டதுனால இது கேரளான்லாம் நினச்சிக்காதீங்க. இன்னமும் இது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஆக்சுவல் பார்டர் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம், அதை நான் காட்டுறேன். ஆமாம். ஸோ இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டவாசல்னு வாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு பார்டர் எது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ எஸ், வெல்கம் டு கேரளம். கேரளா இல்லை கேரளம். மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பசாமி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஐயப்பன் கோயில், கருப்பசாமி கோயில் எல்லாம் சேர்ந்தாப்புல இருக்கும் உள்ள. ஸோ தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் மட்டும்தான் ஆரியங்காவில் இறங்குறாரு. நாங்கள் 2 பேரும் கொல்லத்துக்கு தான் போகிறோம். நாங்கள் அப்படியே நேராக கொல்லத்துக்கு போகிறோம். ஏன்னா எங்களுக்கு அடுத்த வண்டி வந்து 4 மணிக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாமே, மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி போனால் நிக்கிட்ட ஆகிடுச்சா. ஸோ இவர் எடுத்துகிட்டு இவர் அப்படியே இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுவார். ஆமாம். ஓவர் டு நவீன் ப்ரோ. டேக் சார் மிஸ்டர் நவீன்குமார். இல்லை, மிஸ்டர் நவீன்குமார் டேக் சார்ஜ். ஆரியங்காவ் கோயில். பாய் 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 பாய். ஸோ இங்கேருந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். முக்கியமான ஒரு நோக்கம், இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே வந்து ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலை பார்க்குறது தான். அதை பார்க்காம இதை முடிக்க முடியாது. ஸோ நான் போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரேன். எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் நான் செங்கோட்டை தென்காசி தான் போக போகிறேன். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை போக போகிறாங்க. ஸோ கொல்லம்லேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணி ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் கொல்லமுக்கு. அதனால் ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் போயாச்சு. ஸோ வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். இன்னொரு ½ hour தான் கோயில் திறந்திருக்கும். அதனால் டக்குன்னு போய் கோயிலை பார்த்துட்டு வந்துடுவோம். மெயின் ரோடு இது. இந்த ரூட்டில் தான் நம்ம வந்து தென்காசியிலேருந்து வந்தோம், செங்கோட்டையிலேருந்து வந்தோம். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தென்மலை புனலூர் போகும். மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க. இதுதான் வந்து ஆர்ச்சு, மெயின் ஆர்ச்சு. இதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பக்தர்கள் இங்கே வந்து விசிட் பண்ண வருவாங்க. ஸோ போர்டும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷு, தமிழ், மலையாளம் 3 லாங்குவேஜ்லேயும் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த பாதை, கோயிலுக்கு போகிற பாதை. சும்மா கொஞ்சம் தூரம் தான், ஒரு 500 மீட்டர்ஸ் கூட வராது.
கேரளாவில் 5 ஐயப்பன் கோயில், 5 தர்மசாஸ்தா கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த 5ல் ஒன்று தான் இந்த ஆரியங்காவு. மொத்தம் அந்த 5 கோயில்கள் எதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் சிலருக்கு. ஆரியங்காவு 1, அச்சன் கோயில், சபரிமலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளத்துப்புழா, காந்தமலா, இந்த 5 கோயில்கள் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ஆரியங்காவை பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்து அந்த இளம் பருவம், டீனேஜர் பருவம்னு சொல்லுவாங்களே, அந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு டெய்ட்டி, அதாவது உள்ள சிலை இருக்கும். நல்ல சூப்பரான அட்மாஸ்பியராக இருக்குது. லொக்கேஷன் செமையாக இருக்குது. அங்கேருந்து நடந்து வந்தோம். மெயின்லேருந்து நடந்து வந்து கொஞ்சம் தூரம் தான் இதோ கோயிலோட ஆர்ச்சிக்கு வந்தாச்சு. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸ் தான். ஹில்ஸுக்கு நடுவில் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் கோயில் இருக்குது. இப்போ வந்து அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. கோயில் வந்து ரீடெவலப் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால் அங்கே வந்து தோண்டி வச்சதாக இருக்குது. இன்னும் மழைலாம் பெஞ்சு அந்த மான்சூன் டைம் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷனு. இந்த இடம் ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் ஃபுல்லாக ஒரு அகழி மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க. மெயினான அந்த கருவறையை தாண்டி, மெயினான அந்த கருவறையை சுற்றி தோண்டி வச்சுருக்காங்க. கருவறை எங்கே தான் இருக்குது, அதான் மெயினான அந்த கோபுரம் இங்கே தான் இருந்திருக்கும் பாருங்கள். அது உடச்சிருக்காங்க. இப்போ புதுசாக பண்ண போகிறாங்க போல். புதுசாக ரெடி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. சிறப்பான அமைதியான ஒரு தரிசனம் ஆரியங்காவு சாஸ்தா கோயிலில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை. இந்த கோயில் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, பயங்கர கூட்டம் ஆகிடும். காரணம் என்னென்னா, இப்போ வந்து அந்த இது மண்டல பூஜை டைம் வரப்போகுது. இங்கே ஒரு கார்த்திகை மாதம் வந்துருச்சுன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இந்த 3 மாதங்கள் சபரிமலையில் எப்போ கூட்டம் இருக்கோ அப்போ பார்த்திங்கன்னா இங்கே அச்சன் கோயில் அங்கே எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த பக்தர்கள் வருவாங்க. இந்த வழியாக போய் கூட நம்ம வந்து சபரிமலை போகலாம் இல்லையா? ஸோ அந்த பக்தர்கள் எல்லாம் மறக்காமல் விசிட் பண்ணக்கூடிய கோயில் இது. ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 3 மாதம் இருக்குது. கோயிலை ஒட்டியே பார்த்திங்கன்னா அப்படியே பேக் சைடில் இங்கே ஒரு ரிவர் இருந்திருக்கணும். ரிவராக இப்போ இல்லை, ஒரு சின்ன ஓடை மாதிரி தான் தண்ணி ஓடுது. இல்லாட்டி இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இந்நேரம் மான்சூன் டைமு சுத்தமாக தண்ணி இல்லை. வெறும் இந்த லைட்டான ஸ்ட்ரீம் மட்டும் ஓடுது. அதையும் ரெடி பண்ணுறாங்க போல் இப்போ. இன்னொரு 1/4 மணி நேரம் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து நட சாத்துவாங்க. அதுக்கப்புறமே வெளில போவோம். இந்த கோயிலுடைய டைமிங்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் டே திறந்துருக்காது. காலையில் ஆனால் வெள்ளனையாக திறந்துருவாங்க. காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் ஓப்பன் ஆகிடுது. 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் நட சாத்திட்டு திருப்பி ஈவினிங் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுற டைமிங்ஸு. மேபி அந்த மண்டல பூஜை டைம் இருக்குல்ல, அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் ஃபுல் டே ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஐயப்ப பக்தர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக அந்த டைமில் மேபி ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக வந்தீங்கன்னா, ஒரு நார்மல் டேயில் வந்தீங்கன்னா இதான் டைமிங். கோயில் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற ஐயப்பன் கோயில்கள் மாதிரி தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி சபரிமலை, அச்சன் கோயில் போயிருக்கேன். அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தேன். ஜென்ஸ் வந்து ஷர்ட்டு கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஐயப்பனுடைய சிலை வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சின்னதாக அழகாக உள்ள லைட்டிங்கில் உட்காந்துருப்பார். அவ்வளோதான், 12 மணி ஆகிடுச்சு. நடை அடைச்சிட்டாச்சு. எல்லோரும் காரில் வந்தவங்களாம் கிளம்புறாங்க. நம்மளும் கிளம்ப வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அடுத்து 5 மணிக்கு தான் திறக்கும். இந்த ரூட்டில் பஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது பஸ் மூலிமா. அந்த சைடு நீங்கள் வந்து தென்காசி, செங்கோட்டையிலேருந்து வந்தாலும் சரி, இந்த சைடு வந்து தென்மலா, புனலூர்லேருந்து வந்தாலும் சரி, நல்ல கனெக்ஷன் இருக்குது. பட் அது வந்து அந்த அன்டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, காலையில் வந்து ஒரு 5-6 மணிக்கு மேலே
அப்புறம் நைட்டு ஒரு 8-9 மணிக்குள்ளே இந்த டைம் கேப்பில் பஸ்ஸஸ் கனெக்டிவிட்டி ரெகுலராகவே இருக்கும். பட் அந்த டைமில் வந்தோன்னா அந்த மிட் நைட் டைமு இல்லை வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி மார்னிங் அப்படின்னா அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, ரொம்ப ரேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நார்மல் டைமில் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் எதிர்பார்க்கலாம். ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலேருந்து ஒரு 500 மீட்டர் முன்னாடி வந்துட்டேன். இப்போ நம்ம தென்காசியிலேருந்து வந்தோன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்து தான் கோயில் ஸ்டாப் நிறுத்துவாங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது, ஊரும் இதுக்குள்ளே தான், பின்னாடி வீடெல்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் ஆரியங்காவு பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஓவர் டு அருவி அண்ட் மாதவன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி அவங்க வந்து கொல்லம் ஸ்டேஷன் போவாங்க இல்லையா, கொல்லம் ஸ்டேஷனில் என் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த வீடியோவை என் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த பாட்டை என் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்னீக்கு நான் வெளியிலேருந்து காமிச்சிருப்பேன். ஆரியங்காவு ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸு இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். செம சூப்பராக இருக்குங்க. வாவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஷன் இது. நேச்சரோட ஒட்டி இருக்கிற ஒரு ஸ்டேஷன், ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அதை பற்றி ஜாஸ்தி வந்து இந்த வீடியோவில் வந்து ரிவீல் பண்ணல, ஏன்னா இந்த வீடியோ வந்து அதை பேஸ் பண்ணி கிடையாது, கோயிலை பேஸ் பண்ணி தான். பட் இந்த ஆரியங்காவு ஸ்டேஷன் பற்றியும் ரயில்வே ஸ்டேஷன் பற்றியும் இங்கேருந்து அடுத்து நான் பண்ண போகிற ஒரு ஜேர்னி பற்றியும் என்னுடைய சேனலில் வந்து செப்பரேட் வீடியோவாக இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்டேஷன், சூப்பரான ட்ரெயின் ரூட்டு, ஒரு சூப்பரான ட்ரெயின் அது இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொல்லமுக்கு நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறோங்க. ஸோ அவர் இறங்கிட்டார், நாங்கள் அப்படியே கொல்லம் வரைக்கும் போகிறோம். ஸோ இங்கேருந்து இந்த ஆயிரங்காவிலேருந்து கொல்லமுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒருத்தருக்கு.
முன்னாடி போகிற வண்டி பார்த்தீங்கன்னா தென்காசிலேருந்து காயங்குளம் போகிறது. ஸோ அந்த பஸ்ஸு கிளம்ப சொல்ல தான் நம்ம இன்ட்ரோவே பேச ஆரம்பித்தோம் இந்த வீடியோவுக்கு. ஸோ அந்த பஸ்ஸு கிளம்பி நம்ம இன்ட்ரோலாம் பேசி இந்த பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு இந்த பஸ் ஏறணும். ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க அந்த பஸ்ஸு கிளம்பி. ஸோ நம்ம புனலூர் கூட வரலாம், அந்த பஸ்ஸு கூட ஈக்குவலாக வந்தாச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் கேஎஸ்ஆர்டிசியோட டிரைவிங் எப்படின்ட்டு. பேர் கண்ணை பார்த்தாலே தெரியும். ஸோ முன்னதற்கு வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு வச்சோம். எங்கே வந்துருக்கோம்? கொட்டாரக்கரை வந்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து கொல்லம்லாம் க்ரௌடு பாருங்கள் பின்னாடி. அங்கே அந்த ஆரியங்காவிட்ட இருந்த க்ரௌடும் இப்போ இருக்கிற க்ரௌடும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தென்காசி செங்கோட்டை டு கொல்லம் ரூட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் மலையாளம் மிக்சடு க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கங்கே ஏறி இறங்குறது ஒரு வாலட்டைல் க்ரௌடு தான் இருக்கும். எண்டு டு எண்டு வந்து ஃபுல்லாலாம் ரொம்ப ஜாஸ்தி ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அ காமன் திங் இன் ரைட் ஹியர். ஸோ அதனால் இந்த க்ரௌடு இருக்கிறது இல்லை வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் லக்கு தான் நமக்கு சீட்டு கிடைக்கிறது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கொல்லம் வந்தாச்சு. அதாவது நல்ல இயற்கையாக தண்ணி சூழ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ரவுண்டில் தான் எடுக்கணும் அப்படின்னு தலைவர் கேட்டதுனால தான் வந்தோம். ஸோ பேக்கில் தான் பின்னாடி அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கன்னா அந்த கை காட்டுரு பார்த்தீங்களா அந்த இடத்துல அதான் கண்ணை குத்தி போடுறேன் பாரு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பாட் சூப்பராக இருக்குன்னு பார்க்க சொல்லவே. அதான் இங்கே வந்து அவுட்டர் முடிச்சிடலான்னு சொல்லி இவனுக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ ஆழப்புழாவில் வந்து போட் ஹவுஸ் நிறைய பேர் கிடைக்காதுல்ல, அவங்களுக்கு ஒரு அல்டர்னேட் ஆப்ஷன் இங்கே கொல்லம்ல இருக்குது. ஏன்னா இது நீங்கள் பார்க்குறீங்கல்ல அது வந்து போட் ஹவுஸு, பின்னாடி 2-3 போட் ஹவுஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆழப்புழாவில் கிடைக்கலன்னா இங்கே கொல்லம்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ். இது உனக்கு தெரியுமா? போட் ஹவுஸ் எனக்கு தெரியாதான், நம்ம ஒரு போட் ஜேர்னியே பண்ணியிருக்கோம். ஆழப்புழாவில் பண்ணியிருக்கடா லூசு பேல. நான் அதை சொல்கிறது புரியுதா புரியலையா? ஆழப்புழாவில் நிறைய பேர் கிடைக்காது, ரேட்டு காஸ்ட்லி. தெரியும். சரி, ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்திருக்கும். தென்காசிலேருந்து கொல்லம் வரைக்கும் அந்த புனலூர் ரூட்டில் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் எனக்கு புது ரூட் அதுன்னு சொல்லிட்டு. பட் கேஎஸ்ஆர்டிசி எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக செஞ்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு, கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு ஓட்டுன்னு வந்தார் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஹெட்செட்டில் அர்ஜுனர் வில்லு பாட்டு ஓடி இருக்கும் போல.
அந்த ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு எலும்பெல்லாம் நொடுங்கிருச்சுடா வலிக்கிருச்சுடாட்டு அவர் திருப்பி எலும்பு உள்ள போய் ஒரு செகண்ட்ல உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க பரமான்ற மாதிரி ஆயிடுச்சு இவனுக்கு. ஆனா தைரியமா ஓட்டுறாங்க. அப்போ அந்த மாதிரி ராஷ்டிரவியுமே அவ்வளோ சூப்பரா ஓட்டிட்டு வந்தாரு. இந்தியால எந்த ஸ்டேட்லயுமே இப்பெல்லாம் ஓட்ட மாட்டாங்க. ஒன்லி விச் இஸ் ஹேப்பன் இன் கேரளாங்க. கேரளம் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:20 ஆகுது. கரெக்டாக 10:30 கிளம்பணும் நம்ம தென்காசிலேருந்து. 2:20 கொல்லம் வந்தாச்சு. ஸோ நடுவில் டிராஃபிக் இருந்தது, அதனால தான் லேட்டு. இல்லாட்டா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சண்டே ஏதோ முகூர்த்த நாள்னு நினைக்கிறேன். அந்த புனலூர் கிட்டலாம் ஏதோ மாநாடு மாதிரிலாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ரோடு பிளாக் ஆகி கொஞ்சம் லேட் ஆகி இப்படிலாம் நடந்துச்சு. ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத காரணங்கள்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆஸ் யூஷுவல் கேரளா ஆர்டிசி வந்து சிறப்பாக நம்மளை வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கு அடுத்து என்னடா பண்ண போகிறோம்? இவன் அறபோதையில இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. நேற்று நைட்டு பாவம் புள்ள தூங்கல, அதனால சேலஞ்ச் பார்த்துருக்கீங்களா செங்கோட்டை? அதுல எனக்கு மட்டும் ஆரிசி, உங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது குரு உச்சத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கு தான் ஆகும். சரி, ஒரு பஸ் ஜேர்னி. கோவிலையுமே பார்த்துருப்பீங்க. கோவில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் போய் காமிச்சிட்டு வந்துருப்பாரு. நாங்கள் பஸ்லேயே அப்படி நேரம் இங்கே வந்துட்டு, ஏன்னா அடுத்து எங்களுக்கு ட்ரெயின் பிடிக்கணும். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு. இப்போ மணி வந்து 2:30 ஆயிடுச்சு. ஸோ உடனே போயிட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெயினை பிடிக்கணும். அதான் மேட்ரு. சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறணும். சரி, ஓகே. ஒரு சேலஞ்சாக பண்ணிட்டு இருக்க நடுவில் ஒரு ஜேர்னியாக பண்ணி முடித்தோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சேலஞ்சஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சேலஞ்சாக போட்டாலும் ஒரு மாதிரி உங்களுக்கும் போர் அடிச்சிடும், எங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால தான் இப்படி ஒரு எல்லா சேலஞ்சுக்கும் வந்து நிற்கிற மாதிரி தான் பேச்சு இருக்கு. தம்பி, என்னோட கை கிட்டத்தட்ட நான் ஆஸ்பத்திரிக்கு போய் இழக்கிற நிலைமைக்கு வந்து நான் திரும்ப வந்திருக்கேன். அது உனக்கும் தெரியும். ஏதோ ஆயிட்டு மனுஷனுக்கு. இப்போ நான் எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? இந்த லெஃப்ட் ஹேண்டு தான் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். கை வலிக்குது, சீக்கிரம் முடிச்சு விடுறா. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சு போங்க. டாடா பாபாய். டாடா.